வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் புதுசாக என்னுடைய வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். உங்கள் ட்ரேடிங் வியூ ஐடி எனக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக கஸ்டம் சீக்வன்ஸ் அப்படிங்கிற என்னுடைய ஒன் ஆஃப் தி ப்ரீமியம் டூல் உங்களுக்கு நான் வந்து அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நான் தரேன். ஓகேவா? இட்ஸ் 1 lakh worth அது தரேன். மார்க்கெட்டில் வந்து மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த கஸ்டம் சீக்வன்ஸ் மூலமாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து கஸ்டம் சீக்வன்ஸ் புது ட்ரேடருக்காக. எக்ஸிஸ்டிங் ட்ரேடருக்காக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப 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 ஸ்பெஷலான வீடியோ. ஓகேவா? பயங்கரமான மோட்டிவேஷன் டுவர்ட்ஸ் மார்க்கெட். லாஸ்ட் வீடியோவில் நான் மார்க்கெட் ரிலேட்டடாக மோட்டிவேட் பண்ணலை. ஸோ அதனால் வெரி நெக்ஸ்ட் டே வாட்ஸ்அப் பண்ணியிருப்பேன் நிறைய பேருக்கு. செப்டம்பர் 27 மார்க்கெட் இங்கிருந்து இப்போ இவ்வளோ பெரிய ஃபால், 22,000 இவ்வளோ பெரிய ஃபால். இப்போது இந்த ஃபாலை இங்கிருந்து இந்த பெரிய ஃபால் வரும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் நம்ப முடியும். கரெக்டாக? ப்ரூஃப் இல்லைன்னா நம்ப முடியாது. ஸோ என்னுடைய யூடியூப் சேனலில் நான் இதுக்கான ப்ரூஃப் அப்படிங்கிறது வச்சுருக்கேன். அது எந்த நாள் அப்படின்னா, ஓகே, இந்த வீடியோ நம்பினால் நம்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வித் ரெக்கார்ட்ஸோடு இருக்குது. இது போஸ்ட் பண்ணது வந்து இந்த நாள் ஆல்மோஸ்ட் செப்டம்பர் 27 வந்து. வெல்கம் பேக் டு லாஜிக்கல் ட்ரேடர்ஸ். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஃபார் யுவர் தேர்ட் ஐ அப்படின்னா என்ன செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன், 90% அந்த பேட்டர்னில் ஆல்மோஸ்ட் கிளிக் இல்லை. அதெல்லாம் ஒரு நிமிஷம் இருங்க. எஸ், எக்ஸாக்டாக ஸ்க்ரீன்ஷாட். இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து 26/9 மோஸ்ட்லி இங்கே இருக்குது. பழைய ஃபாலோவர்ஸ் எல்லாரும் மோஸ்ட்லி 26க்கு முன்னாலே செக் பண்ணி பாருங்க. நான் கொடுத்துருந்தேன், நான் பாஸ் பண்ணுறேன். மார்க் மை வேர்டு, மார்க் மை வேர்டு. ஓகேவா? நிஃப்டி இங்கே தான் 26,115 அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பிக் ஃபால் அப்படிங்கிறது இருக்கும். பிக் ஃபால் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், மோட்டிவேட் ஆகிறதுக்கு. ஏன்னா புது ட்ரேடர் நிறைய பேர் இருப்பீங்க, இனி அவங்களுக்கு வந்து லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் பற்றி நிறையா தெரியாது. ஸோ இந்த இடத்துல வந்து பிக் ஃபால் வரும் அப்படின்னு முன்கூட்டியே வந்து ப்ரிடிக்டட். ஓகேவா? ஸோ மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது. ப்ராப்பரான நாலேஜ் இருந்தால் ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஓகேவா? உங்களுடைய போர்ட்ஃபோலியோஸ், ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் தி போர்ட்ஃபோலியோ வந்து பயங்கரமான லாஸில் இருக்கும். இந்த போர்ட்ஃபோலியோ இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் ஆகியிருந்தால், ஐ மீன் 1 அக்டோபர் போர்ட்ஃபோலியோ எக்ஸிட் அப்படின்னு ஒன்று இருந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த டைமிங்கில் நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான பேனிக்குக்கெல்லாம் நம்ம எஸ்கேப் ஆகிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து என்னுடைய ஸ்பெஷல் வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவேட் ஆகுங்க. ஓகேவா? மார்க்கெட் டுவர்ட்ஸ் மார்க்கெட் மோட்டிவேட் ஆகுங்க. எம்டிஎம் அடுத்தவங்க ப்ராஃபிட் பார்த்து மோட்டிவேட் ஆக வேண்டாம். நம்மளுடைய அக்கௌண்ட், நம்ம ப்ராஃபிட், நம்ம மேனேஜ்மெண்ட், நம்ம ரிஸ்க் ரிவார்ட், நம்மளுடைய செட்டப், நம்மளுடைய ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போங்க. ஓகேவா? ஓகே, ஃபைன். இன்றைக்கி வந்து என்னாச்சு அப்படிங்கிறதையும் நான் காட்டிடுறேன். ஏன்னா வந்து சீக்வன்ஸில் வந்து கொஞ்சம் நிறைய புது பேர்லாம் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக சீக்வன்ஸ் இன்றைக்கி வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சீக்வன்ஸ் படி ஒரு சின்ன லாஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும். அண்ட் சிஎன்எக்ஸ் ஃபின் நிஃப்டிலையும் ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே ஒரு ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபின் நிஃப்டியில் ஒரு ப்ராஃபிட், பேங்க் நிஃப்டியில் ஒரு ப்ராஃபிட். கம்பைனாக பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பைனாக பண்ணுறவங்களுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி மட்டும் பண்ணுறவங்களுக்கு ஒரு லாஸ் அப்படின்னா ஒரு லாஸ். பேங்க் நிஃப்டியில் ஒரு ப்ராஃபிட் அப்படின்னா அந்த ப்ராஃபிட் வந்து 5 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ 5 - 1 அப்படி நம்ம போட்டோம்னா we will be getting 4. ஓகேவா? ஃபின் நிஃப்டியில் we will be getting another profit 5. ஓகேவா? இதை இப்படி வந்து
ஒவ்வொரு கேபிட்டலுக்கும் தனித்தனியாக பிரிச்சும் பண்ணலாம். இல்லைன்னா சேம் கேபிட்டல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1.5 lakhs வச்சுருக்கிறோம் அப்படின்னா 1.5 lakhs ஆக்சுவலி பையிங்க்கு தேவையில்லை, செல்லர் பாயிண்டில் சொல்கிறேன். சரி, பையரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 25,000 ஒரு லாட்டுக்கு அப்படின்னு வேணும். ஸோ 75,000 அப்படின்னு இருக்கணும். இப்போ 75,000 இருக்கும்போது ஒரு ட்ரேடு நிஃப்டியில் வந்து ஒரு ட்ரேட் வருது. ஸோ நிஃப்டியில் வந்து நம்ம வந்து லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 10% லாஸ் அப்படின்னு ஆகுமா. ஸோ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த 10% அப்படிங்கிற இடத்துல வந்து 3% தான் லாஸ் ஆகும். ஓகேவா. ஸோ 3% லாஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து அடுத்ததாக வந்து பேங்க் நிஃப்டி நம்ம பண்ண போகிறோம். பேங்க் நிஃப்டி நம்ம பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட், ஃபார் எக்ஸாம்பிள் 10% லாஸ் அப்படின்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 30% ப்ராஃபிட் வரும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஃபார் உதாரணத்துக்கு ஒரு 30% ப்ராஃபிட் வருதுன்னா இதுவும் டிவைடட் பை 3 ஆகும். ஓகேவா. ஏன்னா நம்ம ஃபண்டை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகேவா. டிவைடட் பை 3 ஆகும்போது இங்கே வந்து ஒரு 10% ப்ராஃபிட் வரும். அப்போ 3ல் 10 போச்சு அப்படின்னா நமக்கு 7% ப்ராஃபிட்டில் இருப்போம். ஓகேவா. இப்போ இந்த 7% ப்ராஃபிட்டில் இருப்போம் வெறும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பண்ணுன்னா. இதே நம்ம சென்செக்ஸ் அண்ட் ஃபின் நிஃப்டி இந்த மாதிரி நம்ம காம்பினேஷனில் நம்ம பண்ணும்போது நம்ம வந்து ட்ரா டவுன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிராஸ்டிக்கலாக கம்மி பண்ணலாம். ஓகேவா. ஸோ இந்த செட்டப்போடைய மெயின் பியூட்டியே என்ன அப்படின்னா பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் மந்த்லி அண்ட் குவார்ட்டர்லி இன்கம் அழகாக எடுக்கலாம். டைவர்சிஃபை பண்ணால் இன்னும் ஷார்ட் டியூரேஷனில் நம்ம எடுக்கலாம். ஓகேவா. ஸோ மெயினாக வந்து இந்தியா விக்ஸை பற்றி ஒரு சின்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்தியா விக்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு எனக்கு 2-3 பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. அது மெயினாக என்னுடைய ஒரு யூசர் வந்து இந்தியா விக்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பெருசாக மிஸ் பண்ணுவீங்க. நிறையா விஷயத்த வந்து மிஸ் பண்ணுவீங்க. ஓகேவா. உதாரணத்துக்கு வந்து இந்தியா விக்ஸ் மேலே போகுது அப்படின்னா மார்க்கெட் கீழே வரணும் அப்படிங்கிற ஆங்கிளில் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய ரேலியை மிஸ் பண்ணுவீங்க. அது வந்து உங்கள் வியூவை வந்து கொலாப்ஸ் பண்ணும். ஓகேவா. இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த வியூவை கொலாப்ஸ் பண்ணுது அப்படின்னா இந்த வெரி ஃபஸ்ட்டு கேண்டில் ஒன்று நடக்குது பார்த்தீங்களா. வெரி ஃபஸ்ட்டு கேண்டில் இதுதான் அதுக்கான காரணம். ஓகேவா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் இவ்வளோ பெருசாக ஏன் நடக்குது, வாட் இஸ் தி ரீசன்? ஏன் அப்படின்னா எப்போவுமே மார்க்கெட் ஓப்பனிங்கில் வாலட்டிலிட்டி இருக்கும். கரெக்டாக. இந்தியா விக்ஸ் இஸ் நத்திங் பட் வாலட்டிலிட்டி நிறையா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இண்டிகேஷன். மார்னிங் எப்போவுமே ஃபஸ்ட்டு கேண்டில் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு அந்த மாதிரியெல்லாம் வரைஞ்சி ஏதாச்சும் பண்ணினீங்க, இல்லை இதை பயாஸாக எடுத்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி நீங்கள் ஒரு தனியாக ஸ்பெஷலாக ஒரு ஃபார்முலா வச்சுருக்கீங்க, ஒரு செட்டப் வச்சுருக்கீங்க அப்படின்னா பேக் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒர்க் ஆகுது அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். ஓகேவா. நான் வந்து இந்தியா விக்ஸை வேறு மாதிரி ஆங்கிளில் தான் நான் பார்ப்பேன். ஜஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மேலே போனால் கீழே வந்தா அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். ஓகேவா. ஆஸ் அ இந்தியன், ஆஸ் அ தமிழ் பர்சன் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இந்த கிராஷை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுல. ஸோ இது எனக்கான ப்ரௌடு கிடையாது, எனக்கான கிரெடிட்ஸ் கிடையாது, உங்களுக்கான கிரெடிட்ஸ். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் இதை ஆக்டிவாக இந்த பிளாட்ஃபார்மில் இப்படி நான் வீடியோ நான் போட்டிருக்க மாட்டேன். ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இருக்கணும். நான் இதே மாதிரி ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது மார்க்கெட் ரிலேட்டடாக கொடுத்துட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.